Taste the Daily. நிதி இல்லை என கூறும் ஸ்டாலின், கார் பந்தயம் நடத்துவதற்கு மட்டும் எங்கிருந்து நிதி வந்தது என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. மக்கள் பணத்தில் கருணாநிதிக்கு எழுதாத பேனா சிலையை 82 கோடியில் வைக்கலாமா என்றும் எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் காட்டமாக கேள்வி. திரு ஸ்டாலின் எப்பொழுது கேட்டாலும் பணமில்லைன்னு சொல்றார். அப்ப கார் பந்தயம் நடத்துறதுக்கு எங்கிருந்து பணம் வந்தது? கார் பந்தயம் தேவையா நாட்டுக்கு? இங்க ஏழைகள் என் முன்று கேட்க எத்தனை ஏழைகள், அவளுக்கு காலுக்கு போட காலனி கூட இல்லை. இப்படிப்பட்ட நிலையில இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே சென்னை மாநகர மத்திய பகுதியில் கார் பந்தயம் நடத்துறார். இப்படிப்பட்டவர்களாம் ஆட்சியில இருக்க வேணுமா? அப்புறம் திரு கருணாநிதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், முன்னாள் முதலமைச்சர், அவருக்கு நினைவு மண்டபம் எழுப்புவது பரவாயில்ல, அவர்கள் கட்சி சார்ந்த தலைவருக்கு எழுப்புவது எந்தவித தவறும் இல்லை. ஆனா எழுதாத பேனாவை கடல்ல கொண்டு போய் 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் 2 கிலோமீட்டர் தொலைவில் எழுதாத பேனா போய் 82 கோடி செலவு பண்ணி வைக்கலாமா? கோவில்பட்டி பகுதி மக்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதிமுக ஆட்சியில் தாமிரபரணி வைப்பாறு திட்டத்தை கொண்டு வந்ததாக புரட்சி தமிழர் பேச்சு. தாமிரபரணி வைப்பாறு திட்டத்தை திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாகவும் கழக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. விவசாயி நிறைந்த பகுதி, விவசாயி தொழிலாளி நிறைந்த பகுதி, இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தேவையான நீர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தாமிரபரணி வைப்பாறு திட்டத்தை கொண்டு வருவதற்கு அதிமுக ஆட்சி நடவடிக்கை எடுத்தது. திராவிட முன்னேற்ற ஆட்சியில் கிடப்புல போட்டுட்டாங்க. இந்த பகுதி முழுவதும் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்றைக்கு பொன் விளைகின்ற பூமியா மாற்றிருக்கலாம். கைதிகள் காவல்துறையை மிரட்டுகின்ற நிலைதான் திமுக ஆட்சியில் உள்ளது. தூத்துக்குடியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. சென்னையில கைதிகளை நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்த அழைச்சிட்டு போறாங்க. அந்த கைதிக போலீஸ்காரன் மிரட்டுறாங்க. கைதி போலீஸ்காரன் மிரட்டுறாங்க. போலீஸ்காரன் முகத்தில் குத்துறான். பாவம், காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை. எங்க போய் நம்மளை போய் பாதுகாக்கிறது? நம்ம எல்லாம் யாரும் பாதுகாக்க மாட்டாங்க இந்த ஆட்சியில். இப்போ வலைதளத்தில் ஓடிட்டு இருக்குது. பஸ்ஸில் போகும்போது காவல்துறை கெஞ்சுறாங்க. யாரு? கைதிகிட்ட. நிலைமை எப்படி போகுது பாருங்க. காவல்துறை இன்றைக்கு கைதிகளை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்குது. ஆனா கைதிகள் காவல்துறை மிரட்டுகின்ற நிலை திமுக ஆட்சியில் தான் பார்க்க முடியும். நீட் விவகாரத்தில் நாடகம் ஆடியவர் ஸ்டாலின். எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. நீட் தேர்வு என்ன சொன்னாரு? திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்துன்னு. இப்ப 50 மாசம் ஆச்சு. ரத்து பண்ணாரா? அவருடைய மகன் திரு உதயநிதி அவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கிறார். இப்போ சொல்ல தூத்துக்குடிக்கு 2 நாளைக்கு தூத்துக்குடி வரப்போறாரு நினைக்கிறேன். அப்பாட்ட சொல்லிவிடப்பா, உடைய அப்பா திரு ஸ்டாலின் நான் 2-3 நாளுக்கு வரதா நான் கேள்விப்பட்டேன். அப்பாட்ட அப்பா நான் ஏற்கனவே மக்கள்கிட்ட உறுதி கொடுத்துட்டேன், நீட் தேர்வு ரகசியத்தை கூட சொல்றேன், போய் தூத்துக்குடி சொல்லுன்னு அப்படியாவது சொல்லி அனுப்பு. எப்படி மக்களை ஏமாற்றுகா என்பதை எண்ணி பாருங்க. எல்லாம் நாடகம், சொல்வது அத்தனை பொய். திமுக எம்பி கனிமொழி பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை. திமுக ஆட்சியில் பெண் காவலருக்கே பாதுகாப்பில்லை, மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. திருமதி கனிமொழி அவர்கள் சென்னையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கின்ற கூட்டத்திற்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக பெண் காவல்துறை சேர்ந்த அந்த காவலர் பணிபுரிந்து இருக்கும் போது சில பேர் பாலியல் சீண்டல். யாரு? பெண் காவலருக்கு. அவளுக்கே பாதுகாப்பு இல்லை, நமக்கு எங்க போய் பாதுகாப்பு கொடுக்க போறாங்க? இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? அதிமுக பாஜக கூட்டணி மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வரும். இரட்டை குழல் துப்பாக்கி போல் அதிமுக பாஜக செயல்படும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. இயற்கையான கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி. மத்தியிலே நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், நமது அமித்ஷா அவருடைய ஆசையோடு இந்த கூட்டணி நிச்சயமாக வெல்லும் என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி இரட்டை குழல் துப்பாக்கியாக நிச்சயமாக செயல்படும்.
ஸ்டாலின் குடும்பத்தினருடைய ட்ரஸ்டில் இருக்கும் பல்லாயிரக்கணக்கான கோடி பணத்தில் இருந்து எடுத்து பேனா சிலை வைக்க வேண்டியதுதானே என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்திற்கு சொந்தக்காரர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். ஆயிரக்கணக்கான கோடி திரு ஸ்டாலினுடைய அவருடைய குடும்ப சொத்து ட்ரஸ்ட்ல பல்லாயிரக்கணக்கான கோடி இருக்குதுங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்ல, பல்லாயிரக்கணக்கான கோடி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் குடும்பத்தினுடைய ட்ரஸ்ட் சொத்து இருக்குது. அதில் எடுத்து செலவு பண்ண மாட்டாங்க. எந்த காலத்தில் போய் அப்படி சொந்த பணத்தை செலவு செஞ்சது சரித்திரம் இருக்குது. எந்த காலத்திலும் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அடுத்த ஒரு பாய்கிட்டு இருந்தா எடுத்து பழக்கமோ ஒழிய கொடுத்து பழக்கமே கிடையாது. கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்திற்கு சொந்தக்காரர் பொன்மன செம்மல், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கு உழைத்தார்கள். 520 தேர்தல் வாக்குறுதிகளில் 10% கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை. நாட்டு மக்களை கடன்காரன் ஆக்கியதுதான் திமுகவின் சாதனை என ஒட்டப்பிடாரத்தில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அதே போல திமுக தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தாங்க, 525 வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுல ஒரு 10% நிறைவேற்றல. இங்க ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு பதிலாக 2 கிலோ சர்க்கரை கொடுத்தாங்களா? அதே போல ஏழை மாணவர்கள் வங்கியில் படிப்பதற்கு கல்வி கடன் வாங்கினாங்க, அதை ரத்து செய்ய சொன்னாங்க, ரத்து பண்ணாங்களா? மாதம் மாதம் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுக்குறாங்க, கொடுத்தாங்களாமா? பொய் தானே பேசியிருக்கிறாங்க, பொய் பேசி தானே ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. மக்கள் விரோத ஸ்டாலின் அரசை வீட்டுக்கு அனுப்பும் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தின் 21ஆம் நாள். இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்களை சந்திக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. சென்னை தேனாம்பேட்டையில் பைக் டாக்ஸியில் சென்ற பெண்ணுக்கு பாலியல் தொல்லை தந்த ஓட்டுநர் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு வீட்டிலும் பாதுகாப்பில்லை, தெருவிலும் செல்ல பாதுகாப்பு இல்லை என்பதற்கு மேலும் இந்த சம்பவமே சான்று. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் வீடு புகுந்து 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கறிஞரின் ஓட்டுநர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டம். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லா மாநிலமாக தமிழகம் மாறி வருவதற்கு மேலும் இந்த சம்பவமே சான்று. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே அங்கன்வாடி மையத்திற்கு சென்று மாயமான 4 வயது சிறுமியை கண்டுபிடிக்க முடியாமல் திணறும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை. செயலற்ற ஸ்டாலினின் ஆட்சியில் பச்சிளம் குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பில்லா அவலம். சென்னை மயிலாப்பூரில் வீட்டில் கணவருடன் உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் நகை திருட வந்த காமுகன் பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட அவலம். பொம்மை முதல்வர் ஆட்சியில் பெண்கள் தனியாக இருந்தாலும் பாதுகாப்பில்லை, குடும்பத்துடன் இருந்தாலும் பாதுகாப்பில்லை என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டதாக பெண்கள் கண்டனம். சென்னை மயிலாப்பூரில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்மணியிடம் பாலியல் தொல்லை அளித்த முதியவர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு நாளுக்கு நாள் கேள்விக்குறியாகி வரும் அவலம். சென்னை தேனாம்பேட்டையில் குஜராத் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பைக் டாக்ஸி ஓட்டுநரான சிவில் என்ஜினியர் கைது. வெளிமாநில பெண்கள் தமிழகத்திற்கு வரவே அச்சப்படும் சூழலுக்கு தள்ளிய பொம்மை முதலமைச்சர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே டியூஷனுக்கு வந்த மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் மௌனம் சாதிப்பது ஏன் என மக்கள் கேள்வி. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் 70 வயது மூதாட்டி தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட கொடூரம். கொங்கு பகுதிகளில் மூதாட்டிகள், தனியாக இருக்கும் பெண்கள் நகைக்காக கொலை செய்யப்படுவது தொடர்கதையாகியுள்ள நிலையில் அதை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் சுய விளம்பரத்திற்காக ஓடும் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம்.
திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு அருகே பள்ளியில் இருந்து குழந்தையை அழைத்து வரச் சென்ற ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் கூலிப்படையினரால் கொடூரமாக வெட்டி கொலை. கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமையின் தமிழ்நாடே நிம்மதி இழந்து தவிக்கும் நிலையிலும் சுய விளம்பரத்தில் மட்டுமே திளைக்கும் அரசு இனியும் இருந்து என்ன பயன் என மக்கள் கேள்வி. சென்னை அயனாவரத்தில் திருமணமான 3 மாதத்தில் மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு கத்தியால் வெட்டிய கணவர் பிடிபட்டார். காவல்துறை மீது துளியும் பயமில்லாததால் குடும்ப வன்முறைகள் அதிகரிப்பு என புகார். கடந்த ஜூலை மாதம் மட்டும் தமிழகம் முழுவதும் ஆணவ கொலைகள் உட்பட 134 கொலைகள் அரங்கேற்றம். நாளொன்றுக்கு 4 கொலைகள் என்ற சராசரியில் நடைபெறும் கொலைகளை கூட தடுக்க முடியாமல் காவல்துறை செயல் இழந்துள்ளதாக குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் காணாமல் போன அண்ணன், தம்பி ஆகியோர் 6 நாட்களுக்கு பிறகு காட்டுப்பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் கஞ்சா போதை கும்பல் அடித்து கொன்றது விசாரணையில் அம்பலம். ஸ்டாலின் அரசு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த துளியும் நடவடிக்கை எடுக்காததால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அவலம். சென்னை திருவேற்காடு அருகே கோலடியில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருபவர் சரமாரியாக வெட்டி கொலை. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் நாள்தோறும் அரங்கேறும் கொலை சம்பவங்களால் நிம்மதியாக தொழில் கூட செய்ய முடியாத நிலை இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூரில் வியாழனன்று பட்டப்பகலில் வீடு புகுந்து 40 சவரன் நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அரங்கேறும் கொள்ளை சம்பவங்களால் மக்கள் பீதி. ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையினரின் செயலற்ற தன்மையால் மக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக மக்கள் அச்சம். சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் இருந்து காவல் வாகனத்தில் புழல் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட ரவுடிகள் நெப்போலியன், லோகு உள்ளிட்டோர் போலீசாருக்கு கொலை மிரட்டல் விடுத்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை மீது குற்றவாளிகளுக்கு துளியும் பயம் இல்லாததால் குற்றவாளிகள் காவல்துறைக்கே கொலை மிரட்டல் விடுக்கும் அவலம் எழுந்துவிட்டதாக குற்றச்சாட்டு. சொத்து குவிப்பு வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் BM செங்குட்டுவனின் வாரிசுகளை கைது செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. 3 வருட தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மேல்முறையீட்டில் வாதம் செய்ய அவகாசம் கோரியதை அடுத்து தண்டனை நிறுத்த உத்தரவை ரத்து செய்து கைது செய்ய உத்தரவு. நாகர்கோவில் நீதிமன்றத்திற்கு வழக்கு விசாரணைக்காக வந்த காவலர் நீதிபதியிடம் அருவருக்கத்தக்க வகையில் பேசி தகராறு. நீதிபதி அளித்த புகாரின் பேரில் விசாரணை செய்ய வந்த உதவி ஆய்வாளர் மற்றும் போலீசாரை காவலர் அருணாச்சலம் தாக்கியதால் நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பு. தமிழக அரசு போதிய முனைப்பு காட்டாததால் தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை நிறைவேற்றுவதில் சிக்கல் என ரயில்வே வாரியம் அறிவிப்பு. மக்கள் நலத்திட்டங்களை செய்ய மனமின்றி மத்திய அரசை குற்றம் சாட்டி மக்கள் பணத்தை கொள்ளையடிக்க துடிக்கும் ஸ்டாலின் அரசுக்கு முடிவுரை எழுத மக்கள் உறுதி. பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு வழங்க கோரி சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் மாளிகை முன்பு முற்றுகை போராட்டம். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் 4 ஆண்டுகளாக வஞ்சித்து வரும் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக தூய்மை பணியாளர்கள் முழக்கம். ஒரு 5 ரூபாய் கொடுத்து ஒரு சோப்பு வாங்கினா கூட அதை தரமானதா இல்லைன்னா நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் கோர்ட்டு கேஸ் போடலாம். ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய பொய்யை மறைச்சிட்டு நான் வாக்குறுதியை கொடுக்கலன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் 153வது பேஜில் அந்த இதில் தான் எங்களுக்கு அந்த வாக்குறுதி கொடுத்துருக்கிறீங்க. இதை ஞாபகம் எடுத்து பாருங்கள். உங்கள் வாக்குறுதி புத்தகத்தை எடுத்து பிரித்து பாருங்கள். இந்த 153ல் நீங்கள் இத்தனை வருஷமாக வேலை செய்கிறவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று சொன்னீங்க. இதே ஆட்சி தான் இனி அரசாங்க வேலை இல்லை என்ற உத்தரவையும் போட்டிருக்கீங்க. நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம். உற்பத்தி அதிகரிப்பால் வெல்லம் விலை சரிந்து விவசாயிகள் கண்ணீர். வேர்வை சிந்தி உற்பத்தி செய்த விவசாயிகள் அரசின் உதவிக்காக ஏங்கும் நிலையில் அவர்களை துளியும் கண்டு கொள்ளாத ஸ்டாலின் அரசுக்கு கடும் கண்டனம். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பகுதியில் சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்லப்படாமல் நெல் கொள்முதல் நிலைய வளாகத்தில் வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்த அவலம். விவசாயத்தை கைவிடும் நிலைக்கு தங்களை ஸ்டாலின் அரசு தங்களை கொண்டு சென்றுள்ளதாக விவசாயிகள் வேதனை. திருவள்ளூர் அருகே கஞ்சா போதையில் அராஜகத்தில் ஈடுபடும் இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல். வேலைக்கு செல்லும் பெண்களை கேலி கிண்டல் செய்து அச்சுறுத்தும் போதை இளைஞர்களை ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஈ-நாம் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் போராட்டம். விளைபொருட்கள் கொள்முதல் செய்யப்படாததால் 3 நாட்களாக நெல் மூட்டைகளுடன் விவசாயிகள் காத்திருக்கும் அவலம். புதன்கிழமையிலேருந்து நெல் கொள்முதல் எடுக்காமல் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. கேட்டால் ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டுறாங்க. எந்த ரெஸ்பான்ஸுக்கும் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டுறாங்க. நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறது இதுக்கு டிஎன்சிலே நாங்கள் எடுத்துருக்கோம். அர்ஜெண்ட்டாக உடனே அமௌண்ட் வந்துடும் சொல்லிட்டு இங்கே கொண்டாந்து வச்சா எங்களை காக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. திருவள்ளூர் அருகே மது போதைக்கு அடிமையானது குறித்தும் மாற்று சமூக பெண்ணை காதலிப்பது குறித்தும் தாய் கண்டித்ததால் சகோதரர்கள் விஷம் அருந்தி தற்கொலை. ஸ்டாலினின் ஆட்சியில் வீதிக்கு வீதி திறக்கப்பட்ட டாஸ்மாகால் மது போதைக்கு அடிமையாகி இளைஞர்கள் மடிவதாக குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வடக்கு வாசல் செல்லியம்மன் கோயில் பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு 5008 பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை. எலுமிச்சை மாலை அலங்காரத்தில் அம்மனும் பண மாலை அலங்காரத்தில் உற்சவரும் அருள் பாலிப்பு. செப்டம்பர் 9ஆம் தேதி துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நாடாளுமன்ற கட்டிடத்தின் முதல் தளத்தில் உள்ள அறை எண் F101 நடைபெறும் வாக்குப்பதிவு முடிவுகள் அன்றைய தினமே அறிவிக்கப்படும் எனவும் அறிவிப்பு. சாட் ஜிபிடியின் 4500க்கும் மேற்பட்ட தனிப்பட்ட உரையாடல்கள் கூகுள் இணையதளத்தில் கசிந்ததால் பயனாளிகள் அதிர்ச்சி. உரையாடல்கள் வெளியானது தனியுரிமை மீறல் என குற்றம் சாட்டப்படும் நிலையில் ஷேர் சாட் அம்சம் காரணமாக கசிந்ததாக தகவல்.